அதாவது நம்ம ஆர்த்தடாக்ஸ் பார்வதி இருக்காங்கல்ல, நம்ம ஆர்த்தடாக்ஸ் பார்வதி யார் யாருக்கிட்டையும் அசிங்கப்பட்டது பத்தாதுன்னு நேற்று நைட்டு சாண்ட்ரா கிட்ட அசிங்கப்பட்டாங்க. நாங்கள் பண்ணுறதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், நீங்கள் கண்டென்ட்டுக்காக பண்ணுறீங்க, ஷோக்காக பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுறதுல உண்மையும் இல்லை நேர்மையும் இல்லை, அதில் லாயலே கிடையாது, லாயல்ட்டியே கிடையாது, எனக்கு ரொம்ப ஃபேக்காக இருக்குன்னு அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டாங்க. அப்போ தான் மேடம் வந்து நாங்கள் ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி ஆக்கும், ரொம்ப நாகரிகமாக வளர்ந்த குடும்பம், நாகரிகத்துக்கு எடுத்துக்காட்டே எங்களோட குடும்பம் தான், பண்பாடுனா அதுக்கு எங்கள் குடும்பத்தை விட்டு அடிச்சுக்க ஆளே கிடையாது. எங்கள் தாத்தா காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் கலாச்சாரம்னா அப்படி ஒரு கலாச்சாரம், கிழிச்ச கோட்டை தாண்டினது கிடையாது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. நான் ஆர்த்தடாக்ஸ்னால் அதுதான் அடக்கம், ஓகேவா? ஆனால் பண்ணுறது எல்லாமே சில்லற வேலை. சரி, ஒரு பக்கம் அப்படி இருக்கும் பொழுது இந்த பக்கம் காலையில் ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாங்க. அதாவது இந்த ட்ரையாங்கல் லவ் இருக்குல்ல, பார்வதிக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். என்ன அப்படின்னா, கமருதனை சும்மா விட்டா அவன் வந்து அரோரா கிட்ட போயிடுவான். அதனால் கமருதனுக்கு ஏதாச்சும் ஒரு ஆசாபாசத்தை காட்டி அப்பப்போ நம்மக்கிட்ட அவன் ஒரு பெட்டு மாதிரி இருக்கணும். அதனால் இப்போ ஒரு டாகை வந்து நம்ம பின்னாடியே வந்து ஒரு டாக் கூட பழகணும், நம்மளை அந்த டாக் அடாப்ட் பண்ணோன்னா அப்பப்போ ஒரு எலும்பு துண்டையோ இல்லை ஒரு பிஸ்கெட்டையோ போடுற மாதிரி அப்பப்போ கமருதனை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக மேடம் வந்து அந்த காமை தள்ளி வீசுகிறாங்க. அப்படி என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி இவர்கிட்ட கமருதன்கிட்ட இவங்களை வச்சு அரோரா வச்சு பேசி அசிங்கப்பட்டாங்க. நேற்றுக்கு இந்த அரோரா வந்து நீ எனக்காக தான் விட்டியா, அதுக்காக தான் பண்ணியா, இதுக்காக தான் பண்ணியா, அந்த ட்ரையாங்கலை வந்து எனக்காக தான் விட்டியா அப்படி சொல்லும் போது அவனுக்கு கோவம் வருது. ட்ரையாங்கல் அப்படின்னும் பொழுது அப்போ நீ வந்து என்னை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கோவம் வருது. சரிங்களா? நேற்று அதை பேசி திட்டு வாங்கினாங்க, இப்பெல்லாம் பேசாத, எனக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இன்றைக்கி காலையிலே அவன் கூட உட்காந்துக்கிட்டு உன் ஃப்ரெண்டு பேசலைன்றதுக்காக என்கிட்ட பேசுகிறியா, நீ வந்து உண்மையாலுமே அந்த ட்ரையாங்கிளை பிரேக் பண்ணிட்டியா, உண்மையாலுமே உனக்கு வந்து இதுவாக இருக்கா, நீ வந்து அப்படி போகும்போது இப்படி வரும்போதெல்லாம் நீ அவகிட்ட பேசலையா, அவன் வந்து அரோரா கிட்ட பேசித்தான் இருக்கான், அரோராவும் பேசித்தான் இருக்காங்க. ஸோ சும்மா வந்து கூப்பிட்டு அவனை உட்கார வச்சு இந்த மாதிரி கேட்டு வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க பார்வதி. அப்போ கமருதீன் வந்து பார்வதியை வச்சு செஞ்சாம பாருங்க ஒரு செய்கை, ஐயோப்பா, இதை விட ஒரு அசிங்கம் வந்து உங்களுக்கு தேவையா, ஆர்த்தடாக்ஸ் பிழை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. என்னெல்லாம் கேட்குறாரு அப்படின்னா, நீ வந்து அப்பப்போ சில்லறத்தனமாக எதனா ஒன்று பண்ணிகிட்டே இருக்க. ஏன்னா நேற்றே வந்து போட்டு உடச்சிட்டான், நீ வந்து உன் கேம் வந்து ரொம்ப அக்லியாக இருக்குது, நீ வந்து ஒரே விஷயத்தை பிடிச்சி விளையாடிட்டு இருக்க, எனக்கு வந்து அந்த மாதிரி விளையாட தெரியாது, நான்லாம் தப்புனா தப்பு சரினா சரின்னு பேசியிருப்பேன், ஆனால் நீ வந்து ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அதை கடைசி வரைக்கும் அதை விடாமல் அதை வச்சே நீ உன் கேம் விளையாடிட்டு இருக்கேன்னு போட்டு பொழந்தாப்புல. இன்றைக்கி சில்லறத்தனமாக பண்ணுற பார்வதி, சில்லறத்தனமான கேள்விகள்லாம் கேட்குற, நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன், நீ அப்பயும் உன்னுடைய விஷயத்தை தான் வர. ஸோ நீ வந்து இந்த மாதிரி பேசுறது எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு நல்லாவே இல்லை, நான் உன்னை இங்கே வச்சுருக்கேன், ஆனால் நீ வந்து இங்கே போயிட்டுருக்க, இங்கே பண்ணிகிட்ருக்க, நான் தான் தப்பாக நினச்சிட்ருக்கேன் போல இருக்குது, புளி சாதத்தை போய் பிரியாணி நினச்சிட்ருக்கேன் போல இருக்குன்னு சொன்னாவும் பாருங்க. பார்வதி மூஞ்சி நீங்கள் பார்க்கணும், இந்த அளவுக்கு பார்வதியை யாருமே வச்சு செஞ்சது கிடையாது கமருதனை மாதிரி. என் வாயில் அசிங்கமாக வந்துடும், நான் அசிங்கமாக எதனா திட்டிடுவேன். இந்த மேடம் அப்படியே சமாளிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஏய் நீ ஏன்டா எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகிற, பார்க்குறது தானடா கேட்க முடியும் அப்படின்னோடனே என் வாயில் எதனா அசிங்கமாக வந்துடும், நான் எதனா அசிங்கமாக திட்டிடுவேன். அது அப்படியே சாஃப்டாகவே அவன் வந்து ஹேண்டில் பண்ணிட்டுருக்கான், கோவப்படாமல் சாஃப்டாகவே வந்துடும் பார்வதி, நான் வாயை திறந்தேனா வேணா அப்படின்ட்டு. அவனே வேலைக்கு போகிறேன், நான் வீக்கெண்ட் எபிசோடில் வேணாம் நம்ம கேம் விளையாடுவோம், நீ உன் கேம் விளையாடு, நான் என் கேம் விளையாடுறேன், எதாக இருந்தாலும் வெளில போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாப்புல. அவன் விலகி போகிறேன்னு சொன்னவனை விடாமல் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறது நீ. ஆனால் பார்வதி என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, என்னை வைத்து இருவரும் கேம் ஆடுறாங்க, என்னை யூஸ் பண்ணி கமருதீன் கேம் விளையாடுறாரு, அவர் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கார்டு, லவ் கார்டு, இப்படி பல கார்டு
எப்படி பிரதர் கார்டோ அந்த மாதிரி பல கார்டு யூஸ் பண்ணி விளையாடுறாப்புல அப்படின்னு சொல்லி இவங்க பார்வதி ஒரு பக்கம் ட்ரை பண்ணுறாங்க. அதாவது கமருதீனை பேடாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அவன் பங்குக்கு நீ புளி சாதம், நான் தான் உன்னை பிரியாணின்னு நினச்சிட்டேன், நீ ரொம்ப சில்லறத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இதே வார்த்தையை வேற யாராச்சும் பார்வதி கிட்ட பேசியிருந்தா பார்வதி எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க? இந்நேரம் அந்த வீடே 2 இருக்கும், கரெக்டா? ஆனால் கமருதீன் வந்து பேசுகிறான், பார்வதி வாயே திறக்கலை. ஏன் வாயை திறக்கலைன்னா, வாயை திறந்தா அவன் இன்னும் பேசுவான். ஏன்னா A to Z பார்வதி பண்ண விஷயங்கள். நேற்று சாண்ட்ரா கூட உட்காந்து பார்வதி என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இந்த விஷயம் போயிட்டுருக்குல்ல, இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கண்டென்ட்காக பண்ணுறீங்க, ஜென்யூனாக இல்லை லாயலாக இல்லைன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்களா. அப்போது அவன் எப்படியும் எனக்கு தெரியாது, நான் வந்து ஜென்யூனாக தான் இருக்கேன், எனக்கு தேவையான விஷயங்களை அவன் பண்ணிகிட்டு இருக்கான், எனக்கு வந்து அது போதும். தேவையான விஷயங்கள்லாம் என்ன தெரியும்ல, கிச்சிக்கா மொச்சிக்காமட்டு இருக்கான். அதை வந்து அதாவது என்னுடைய உடல் தேவைகளை அவர் பூர்த்தி செய்கிறார். இப்படி நம்ம பச்சையாகவே பேசணும்னா அப்படிதான், உடல் தேவைகளை அவர் பூர்த்தி செய்கிறார், எனக்கு அது போதும். ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க, ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. சரி, இந்த ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி இன்னைக்கு அவன் பேசிட்டு சரி ஓகே நான் வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறேன், கேம் விளையாடுவோம் அப்படின்னு சொன்னால், ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியிலேருந்து வர பார்வதி என்ன கேட்குறாங்க கமருதீன் கிட்டனா, சரி ஓகே ஏதாச்சும் காம்பன்சேட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது பார்வதியோட லுக்கை அவன் பார்த்துட்டு சிரிச்சிட்டாங்க. அவ்வளோதான், முடிச்சாங்க. இவ்வளவு கேவலமாக ஒருத்தன் சொல்கிறான், புலிசாதம்ன்றான் அவங்கள. நேற்றுக்கு அமித் வந்து ஒரு பேச்சில் சொல்லிட்டாப்புல ஒரு வார்த்தை, இவர் என்ன கார்பரேஷன் பம்புன்னு நினச்சிங்களா கண்டவங்க வந்து அடிச்சுட்டு போகிறதுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, அது எப்படி நீ வந்து என்னை கண்டவன் சொல்லுவ, என்ன வார்த்தை அது? இப்போ இவர் எஃப்ஜே வந்து சொன்னார்ல, ஆமாம் அவங்க சொரிஞ்சு விட்டோடனே இவங்க அமைதியாயிருவாங்க. என்ன பார்வதி, அட்வொகேட் ஃபேமிலின்னு சொன்னால் நீயே இந்த மாதிரி டெக்காரம் மெயின்டைன் பண்ணாமல் இருக்கலாமா? இந்த வார்த்தைக்கே அஃபண்ட் ஆகக்கூடிய பார்வதி புலிசாதம், பிரியாணி டு புலிசாதம்னு கம்பேர் பண்ணுறாப்புல. அப்போ அது எவ்வளோ கேவலமான ஒரு வார்த்தை, எப்படி கேவலமாக நம்மளை வந்து சித்தரிக்கிறாப்புல. அதை ஏன் கேட்கல? கேட்டால் கிச்சிக்கா முச்சிக்கா கிடைக்காது, வேறு யாருக்கிட்டையும் போய் அந்த மாதிரி பழக முடியாது. சரி, ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியிலேருந்து வர ஒரு குடும்ப குத்து விளக்கு எனக்கு காம்பன்சேட் பண்ணிட்டு போன்னு கேட்குது கடைசியில். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் என்ன இளவு வேணால் பண்ணிட்டு போங்க, அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறீங்களே அதை சொல்லாதீங்க. அது அந்த வார்த்தைக்கும் அசிங்கம், உங்கள் குடும்பத்துக்கும் அசிங்கம். இதெல்லாம் உங்கள் அம்மா பார்த்துன்னு தானே இருப்பாங்க. இப்போ நீங்கள் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலின்னு சொல்கிறதையும் அவங்க பார்த்துருப்பாங்க. ஒரு தமிழ் டீச்சர், தமிழ் பேராசிரியர், அப்போ எந்த அளவுக்கு கண்ணியமாக அவங்க இந்த சமுதாயத்தில் வாழ்ந்திருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு தாயினுடைய பேரை கெடுக்கிறதே தப்பு. அதை விட்டுட்டு அதுக்கு ஒரு முட்டு கொடுக்கறதுக்கு நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலேருந்து வராமாக்கோம் அப்படின்னு பேசிட்டு எனக்கு காம்பன்சேட் பண்ணிட்டு போ, என்னுடைய தேவைகளை அவன் பூர்த்தி செய்கிறான், அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை, அவன் எந்த பொண்ணுக்கிட்ட வேணாலும் பேசிட்டான், எனக்கான தேவைகளை அவன் செஞ்சால் போதும், இப்படியும் பேசுகிறீங்க. ஆக மொத்தத்தில் செஞ்சு விட்டாங்க கமருதீன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த புலிசாதத்தை பற்றி? பார்வதியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுது? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.